Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்காசி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் 4வது நாளாக கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருவதால் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான காய்கறிகள் வீணாகின. தென்காசி நகர பகுதியில் 5,33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் புதிய சந்தை கட்டப்பட்டுள்ள நிலையில் இதற்கான ஏல அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் பழைய காய்கறி சந்தையில் வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகள் தங்களுக்கு கடைகளை ஒதுக்க வேண்டும் என்று கூறி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சந்தையில் வைக்கப்பட்டுள்ள காய்கறிகள் அழுகி வீணாகி பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட் நாங்கள் புதுப்பிச்சு தரதா சொல்லி எங்களை தற்காலிக மார்க்கெட்டுக்கு எங்களை இடம் மாற்றினாங்க. இப்போ அதை புதுப்பிச்சு விட்டு எங்கள் சிறு வியாபாரிகளுக்கு கொடுக்காம பெரிய பணக்கார வியாபாரிகளுக்கு கொடுக்கும் நோக்கத்தில் 4 லட்ச ரூபா அட்வான்ஸும் 10,000 வாடகை நிர்ணயம் பண்ணி எங்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் நகராட்சி நிர்வாகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது அரசு தயவு கூர்ந்து அவங்க கவனத்துக்கு கொண்டு போய் சுமூகமான ஒரு தீர்வை எங்களுக்கு எடுத்து வந்து எங்களை ஒரு நல்ல வழி காட்டணும்னு நான் அரசுக்கு தாழ்மையோட வேண்டுகோள் வைக்கிறேன். தேங்காய் இந்த மார்க்கெட்டில் தேங்காய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த மார்க்கெட்டு கூரை மார்க்கெட்டாக இருந்தது. அது 2 தரம் தீப்பிடிச்சது. அதுக்கு மாற்று ஏற்பாடாக எங்களை இந்த பூங்கா தினசரி பூங்காவில் எங்களை வச்சுட்டு மறுபடியும் அந்த கடையை கட்டி எங்களுக்கே தந்தாங்க. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு பழைய மார்க்கெட்டில் நாங்கள் இடித்து புதுப்பிக்க போகிறோம், நீங்கள் பழைய பூங்காவில் இருந்துக்கோங்க, மறுபடியும் உங்களுக்கே தாரோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த மார்க்கெட்டை புதுப்பிச்சுட்டு பணக்காரர்களுக்கு இந்த மார்க்கெட்டை கொடுக்கறதுக்கு இப்போ ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென்காசி மார்க்கெட்டில் வணிகர்களுக்கான சந்தை கிடையாது. சிறு குறு விவசாயிகள் தங்கள் விளைநிலத்தில் விளைந்ததை இந்த மார்க்கெட்டில் விற்று அவங்களோட வாழ்வாதாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசானது பொது ஏலத்தை தவிர்த்து இப்படி வியாபாரிகளுக்கு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 500 குடும்பத்தோட வாழ்வாதாரமும் பாதிச்சிருக்கு 4 நாளா. இன்னும் இந்த போராட்டம் பொது வரிப்பை ரத்து செஞ்சு இந்த பழைய வியாபாரிகளுக்கே கொடுக்கும்னு சொல்லுவது வரைக்கும் கால வரையற்ற போராட்டம் தொடரும். Thank you.